இந்த மாடு பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக அழகாக நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ரியலாக மாடு கண்டுபிடி இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா காம்ப்ளெக்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா. இது வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணி தரிசனத்துக்கு போவோம். ஸோ அந்த பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பாதம் வச்சுருக்காங்க. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பாதம் சொன்ன பார்த்தீங்களா. பாதம் எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. பாதத்துக்கு ஆப்போசிட்டில் நாமத்துக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் போது சங்கு சக்கர நாம இசை நீரூற்று. இது கரெக்டாக கோயிலுக்கு பேக் சைடு அங்கே தங்க கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பார்க்கு சின்னது தான். அந்த சங்கு சக்கர நாம எவ்வளோ சூப்பராக கல்ல வடிவம் வச்சிருக்கு பார்த்தீங்களா. தங்க கோபுரம் சூப்பராக தெரியுதா. பெருமாளுக்கு புஷ்பம்லாம் இங்கேருந்து தான் போதா சொல்கிறாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இவர் தான் அனந்தாழ்வார். திருமலை எவ்வளோ பழமையானதோ அதே அளவுக்கு பழமையானது இந்த அனந்தாழ்வார் தோட்டன்ற இந்த தாங்க. இந்த கொலை எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குங்க. ராமானுஜ புஷ்கரின்னு பேர். பகவத்கீதையில் கீதா உபச்சாரன்றதில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாக வருவார்ல, அவருக்கு கீதா உபதேசத்தை போதிப்பார்ல, அந்த சீன் தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஃபோட்டோவை அப்படியே சரியாக வதிச்சு வச்சுருக்காங்க. தேர் ஓடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்க லைட்டில். அவ்வளோ அருமையாக அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்துச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்தி மீடியா. நம்ம எல்லாம் திருப்பதி போயிருப்போம். ஆனால் திருப்பதியில் நிறைய பூங்காலாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டிருப்போம். திருப்பதியில் யாரும் நிறைய பேர் போகாத மிகவும் முக்கியமான நிறைய பார்க்கெலாம் இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 5 பார்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க. இந்த பூங்கா இதை பார்க்காத ஆளே இருக்க முடியாது தரிசனம் பார்க்க போகிறவங்க. ஏன்னா வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் வழியாக தான் நம்ம சாமி பார்க்க வெளில போவோம். அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து போகும்போது பார்த்தாலுமே இந்த பூங்கா ஃபுல்லாக தெரியும். இந்த பூங்காவில் ஒரு கிருஷ்ணர் பெரிய உருவமும் மாடு சிலையும் சங்கு சக்கர நாமும் கீழே பதிச்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்கெலாம் ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக லேர்னாக சூப்பராக இருக்குது. இந்த மாடு பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக அழகாக நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ரியலாக மாடு கண்டுபிடி இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்களா அந்த நாமத்துக்கு ஆப்போசிட்டில் கிருஷ்ணர் எல்லாம் பக்கம் வச்சுருக்காங்க. இது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் நம்ம க்யூவில் போவோம்ல, போகும்போது பார்த்தா தெரிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியும். இது நம்ம தாண்டி போவோம் நிறைய வாட்டி பார்த்துருப்போம். இந்த பூங்காக்கு எப்படி போகுது விடுவாங்களான்றது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி போகும்போது தான் சொன்னாங்க இது விடுவாங்களாங்க. காலைல 6 மணிலேருந்து பப்ளிக் அலவுட் இருக்குது. ஆனால் உள்ளே யாரும் போக மாட்டுறாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாடுலாம் அவ்வளோ ரியலிஸ்டாக இருக்குது. பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கிருஷ்ண பொம்மையும் சூப்பராக இருக்குது. சங்கு சக்கர நாமும் அதில் இருக்குது. அங்கே ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. அந்த ஃபவுண்டைன் இப்போ நான் போகும்போது ஒர்க் ஆகலை. மேபி நைட்டில் பார்த்தா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. நான் நைட்டில் ஒரு வாட்டி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், அதான் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா. இது வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணி தரிசனத்துக்கு போவோம். ஸோ அந்த பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கா. அடுத்து இன்னும் நிறைய பார்க் இருக்குது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது முன்னாடி நான் ஒரு வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக இல்லை. எல்லோரும் போகலாங்க. நம்ம அங்கே போகிறோம், எப்படி போகணுன்னு தெரிய மாட்டுது. இங்கே எல்லாருக்குமே அலவுட் இருக்குது மார்னிங்லேருந்து. ஆனால் பப்ளிக் போக மாட்டாங்க. என்ன தெரிய மாட்டுதில்ல. எனக்கே தெரியாமல் இருந்துச்சு. நான் நிறைய வாட்டி போகும்போது அந்த க்யூவில் போகும்போது நினச்சிருப்பேன் இங்கே இந்த பார்க் சூப்பராக இருக்குது, இந்த பார்க் எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி போகும்போது கேட்டால் அலோட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே அங்கே போவோம். கண்டிப்பாக பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி நிறைய பார்க் இருக்குது. நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வாட்டி நீங்கள் திருப்பதி போனால் உங்களுக்கு ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கு க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னா சங்கு சக்கர நாமம், கிருஷ்ணர், அதுக்கப்புறம் 2 மாடு சிலை, அப்புறம் கிருஷ்ணரோட 2 பாதம் வச்சுருக்காங்க. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பாதம் சொன்ன பார்த்தீங்களா. பாதம் எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. பாதத்துக்கு ஆப்போசிட்டில் நாமத்துக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் பெரிய சிலை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நம்ம நைட்டில் பார்க்கும்போது உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பாக அப்போது நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ பிடிச்சி போடுறேன். சூப்பராக இருக்கும். இது எங்கன்னா நான் எப்படி போனேன்னா அந்த மாட வீதி இருக்குல்ல, அது வழியாக நீங்கள் போய் கேட்டாலுமே சொல்லுவாங்க கிருஷ்ணா பூங்கான்னு சொல்லுவாங்க. இது ஸ்ரீ கிருஷ்ணா பூங்கா. இது பேர் மறந்துட்டு பார்த்தீங்களா. ஸ்ரீ கிருஷ்ணா பூங்கா இதோட பூங்காவோட பேர். இதை பார்த்தீங்களா, நான் சொன்னல கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்காங்க. அப்போ தான் அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது க்ளீனாக தெரியும். அது அடுத்து நம்ம பார்க்கும்போது சங்கு சக்கர நாம இசை நீரூற்று. இது கரெக்டாக கோயிலுக்கு பேக் சைடு அங்கே தங்க கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பார்க்கு சின்னது தான். அந்த சங்கு சக்கர நாம எவ்வளோ சூப்பராக கல்ல வடிவம் வச்சிருக்கு பார்த்தீங்களா. தங்க கோபுரம் சூப்பராக தெரியுதா. இதில் மியூசிக்கல் ஃபவுண்டைன் நடக்கும். அந்த மியூசிக்கோட மார்னிங் 6 o'clock, ஈவினிங் 6 o'clock, 9 o'clock, இப்போ 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மியூசிக்கோட போடுறேன், கேளுங்க.
என்னங்க இது சூப்பராக இருந்துச்சா? இது மாடவீதியில் தாங்க இருக்குது. இது ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். வேணுன்றவங்க அங்கே போய் பாருங்கள். ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கும். இதை முடிச்சு நம்ம அடுத்த போகிறது அனந்தாழ்வார் தோட்டம்ன்ற ஒரு பார்க் தான் போகிறோம். இது நிறைய பேருக்கு போயிருக்க மாட்டேங்குது, தெரிஞ்சிருக்காது. ஆமாங்க, இதுவும் மாடவீதியிலே தான் இருக்குது. அனந்தாழ்வார் தோட்டம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பெருமாளுக்கு புஷ்பம்லாம் இங்கேருந்து தான் போதா சொல்கிறாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இவர் தான் அனந்தாழ்வார். பெருமாளுக்கு ரொம்ப அதாவது பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். அவர் பச்சைக்கருப்பு வச்சுருப்பாங்க. அது காரணமான இவருன்றது தான் அது. இந்த வீடியோவை நான் அந்த நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா செடியெலாம் மரம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பார்க்கே சூப்பராக இருக்குங்க. இது உள்ள ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தையும் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன் வாங்க. இங்கேயே அனந்தாழ்வாருக்கு ஒரு கோயிலும் இருக்குது. இங்கேருந்து தாங்க பெருமாளுக்கு பூவெல்லாம் போகிறதா சொல்கிறாங்க. திருமலை எவ்வளோ பழமையானதோ அதே அளவுக்கு பழமையானது இந்த அனந்தாழ்வார் தோட்டன்ற இந்த தாங்க. ஏன்னா பெருமாளுக்கு பூ மாலை கட்டி கொடுக்கறதுக்காக இங்கே வந்தவர் தான் அனந்தாழ்வார். அவர் அமைச்ச இந்த பூங்கா தான் இது நந்தவனம். இங்கே சொன்ன பார்த்தீங்களா ஒரு குளம் இருக்குன்னு சொல்லிட்டு, இது அனந்தாழ்வாரே வெட்டினதாக சொல்கிற குளம். சூப்பராக இருக்குங்க. சைலண்ட்டாக அந்த சிலு 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 சிலுன்னு. அங்கே நம்ம நிறைய பேர் போக மாட்டேன்றோம். போய் பாருங்கள். எல்லாருமே போனால் தான் தெரியும். இதுக்கு கூட்டமே இருக்க மாட்டேது, தெரிய மாட்டேதில்ல. எல்லாமே அங்கே சுற்றி தாங்க இருக்குது. அந்த மாடவீதியை சுற்றி தான் இப்போ நான் சொல்கிற 3வது இடமும் இருக்குது. ஸோ இந்த 3த்தையுமே நம்ம அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. இந்த குளம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. ராமானுஜ புஷ்கரின்னு பேர். இது நிறைய பேருக்கு இல்லை, 95% யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுங்க. எனக்கே இந்த வாட்டி தான் தெரிஞ்சது. இங்கே பூவெல்லாம் எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே சிலைலாம் கூட இருக்குது. சூப்பராங்க. கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க கீதாபசேஷம் பார்க்குன்னு கூப்பிட்டு போய் பாருங்கள். இது வந்து திருமலை ஏறினவுடனே உங்கள் லெஃப்ட் சைட்லேயே முதல்ல நம்மளை வரவேற்கிறது இந்த பார்க்கு தான். இந்த பார்க்கை பற்றி ஃபுல் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த பகவத்கீதையில் கீதா உபச்சாரன்றதில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக வருவார்ல, அவருக்கு கீதா உபதேசத்தை போதிப்பார்ல, அந்த சீன் தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த ஃபோட்டோவை அப்படியே சிலையாக வதிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பார்க்கு சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. கிட்ஸை கூப்பிட்டு போனால் ப்ளே பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பெரியவங்க போனாலும் உட்காரத்துக்கு நிழலாக பெஞ்செலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வாக் பண்ணி போகிறதுக்குலாம் சூப்பராக இடம் இருக்குது. நீங்கள் காலையில் டைமில் ஈவினிங் டைம்லாம் போனால் உங்களுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அருமையான பார்க்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த பார்க்கில் ஃபுல்லாக லேண்ட்லாம் சூப்பராக க்ரீனிஷாக அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் மே மாதம் தாங்க, அதுலேயே இவ்வளோ பூ வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்க. அப்போ மற்ற டைமில் போனால் சூப்பராகவே இருக்கும். இந்த பார்க்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ நான் அந்த சொன்ன பார்த்தீங்களா கீதாபச்சாரத்தோட அந்த செலவு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த பூங்காவோட எந்த மூலையிலேருந்து நீங்கள் பார்த்தாலும், அந்த சிலை தெரிகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஒரு சர்க்கிள் தான் பார்த்தீங்களா? இந்த சர்க்கிளுக்கு நடுவில் தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பார்க்கோட நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் அந்த கீதாபச்சார அந்த சிலையை வந்து நீங்கள் பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்க்கே கொஞ்சம் பெரிய பார்க் தாங்க. சூப்பராக இருக்கும். டிசைன் இல்லாமல் அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊட்டிலாம் போனால் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆள் நிற்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது மாதிரி நிறைய டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கு இப்போ நிறைய பேர் போக மாட்டேன்றோம். இதுக்கு ஃப்ரீ பஸ்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் திருப்பதியில் எங்கே போனாலும் ஃப்ரீ பஸ் இருக்கும். நீங்கள் கேட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து இறக்கும். ஜிஎன்சி பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது திருமலை ஏறினோடனே லெஃப்ட் சைட்லேயும் ஜிஎன்சின்னு இருக்கும், கடாத்தி நகர், அது பக்கத்தில் தான் இருக்குது. அழகாக இருக்குது இந்த பார்க்கு. இதை பாருங்கள், வெல்கம் சொல்லிட்டு அழகாக செடியிலே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் பறவைங்களாம் கூட அந்த செடியிலே செதுக்கி வச்சுருக்காங்க. அதையும் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனால் அவங்க பாட்டு விளையாடுறதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அருமையான இடம். இதை பாருங்கள், அந்த அன்னப்பறவை மாதிரி எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்களே. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம நேரில் போய் பாருங்கள், அருமையாக இருக்குது. நம்ம திருப்பதி போனால் அறக்க பறக்க போயிட்டு வராமல் கொஞ்சம் ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த வாட்டி இதை பார்க்கலாம். இன்னொரு வாட்டி போகும்போது பாபநாசம், ஆகசகம் அதை மாதிரி போகலாம். உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 2-3 நாள் டைம் எடுத்து இதெல்லாம் மொத்தமே பார்க்கலாம். சூப்பராக அழகாக இருக்கும். இது நைட்டில் சூப்பராக இருக்குங்க. அதையும் காட்டுறேன் பாருங்கள். நான் ரூம் அங்கே கிட்டத்தில் ரூம் எடுத்திருந்தேன். அதான் நான் நைட்டை வீடியோ எடுத்தேன். இதை பாருங்கள், தேர் ஓடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா லைட்டில். அவ்வளோ அருமையாக அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம். அடுத்த வாட்டி போனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக பார்த்துருங்க. இது முடிச்சிட்ட பிறகு நம்ம அடுத்த ஒரு பார்க் போகிறோம். அது பார்த்தாங்க நமலா பார்க். இந்த பார்க்கும் சூப்பராக தாங்க இருக்கும். இதுக்கு ஃப்ரீ பஸ் அவைலபிலிட்டி இருக்குது. பார்க்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. பூச்செடிலாம் இந்த பார்க்கில் நிறையவே பார்த்தேன். சிட்டிங் ஏரியாலாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க.
ரொம்ப க்ளீனாக அழகாக கிட்ஸோட ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. இது மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதையோட ஹனுமன் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சுக்கு நான் கூட்டு போய் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பார்க்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அருமையான பார்க்கு. அந்த சிலையை நான் உங்களுக்கு மேலே கூட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். மேலே படிக்கட்டு மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து சங்கு சக்கர நாம மாதிரி ஒரு ஃபோட்டோ மேலே வந்து சிலை மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அது கீழே தான் வந்து ராம லட்சுமணன் சிலையை வச்சுருக்காங்க. சூப்பராக அங்கே பக்கத்தில் கூட்டு போய் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த திருப்பதி சீரியஸை நான் நிறைய வீடியோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கோயிலை பற்றியும் ஒவ்வொரு இடத்த பற்றியும் போட்டிருக்கேங்க. ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும். விருப்பப்பட்டவங்க போய் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.